ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் வருஷனாடு. நம்ம தெரிந்து சொல்லும் யூடியூப் சேனலில் வந்து நம்ம வாஸ்து ரீதியாக உங்களுக்கு அறியாமலே நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளை வந்து முடிஞ்சளவு குறைஞ்ச பட்ஜெட்டில், அதாவது குறைந்த செலவில் வந்து அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆய்வாக வந்து நமக்கு தெரிந்ததை சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 20 வருட காலங்களாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரிந்த தகவல்களை வந்து உங்களுக்கு சொல்லணும், அதை எளிமையாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஒரு பதிவு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு வீடு எடுத்துக்கலாம். அது எப்படி வந்து இதில் நீங்கள் அறியாமல் இது மாதிரி தவறுகள் செஞ்சுருந்தால் அது எப்படி குறைந்த செலவில் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இது ஒரு வீடுன்னு எடுத்துக்கங்க. இது வந்து டைரெக்ஷன் வந்து கிழக்கு, இது வடக்கு, இது மேற்கு, இது தெற்கு அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போது இதோட மூலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈசானியம், இது வந்து வாயு மூலை, இது கன்னி, இது அக்னி மூலை. சரிங்களா? சரி, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வந்து ஈசானியம் இப்படி கட்டாயி ஒரு வீடை வந்து நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஈசானியம் கட்டாயிடுச்சுன்னா ஒரு தகர செட்டு போட்டுக்குங்க அப்படின்றத நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில். ஏன்னா அப்படி ஈசானியம் கட்டாயி வீடு கட்டக்கூடாது. சரிங்களா? இப்படி வந்து இந்த ஷேப்பில் வீடும், இந்த எல் ஷேப்பில் வீடு இந்த இடத்துல கட்டாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மே ஃப்ளோரில் இந்த நீங்கள் கீழே வீடை இப்படி எந்த எந்த மூலையும் கட்டாகாமல் நீங்கள் வந்து கட்டிட்டீங்க. இதே வந்து மே ஃப்ளோரில் போய் என்ன செய்றீங்கன்னா, சரி நாங்கள் வந்து இப்படி ஒரு ரூமாக எடுத்துக்கிறோங்க, இது வந்து பெட்ரூமாகவும், இது வந்து எப்படி பாத்ரூம் சம்திங் ஏதோ ஒரு மேலே ஒரு ரூமாக வந்து நாங்கள் இந்த ஷேப்பில் மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது மேற்கு திசையில் நம்ம வந்து மே ஃப்ளோரில் போய் இப்படி வீடு அமைச்சிக்கிறோம்னா இது ஓகே, இது வாஸ்து கரெக்ட். சரிங்களா? சரி, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நாங்கள் வந்து இங்கே ஒரு பெட்ரூமாகவோ இங்கே வந்து ஒரு கிச்சன் மாதிரி எடுத்துக்கிறோங்க அக்னி மூலையில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாலும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து கரெக்ட். பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இப்படி நேராக வீடு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வீடு. சரிங்களா? அப்புறம் இந்த அக்னியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிடுறீங்க. இது பெட்ரூமாக இருக்கட்டுங்க, இது வந்து கிச்சன் மேலே ஒரு ஆள் வந்து நம்ம குடியிருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்த நீங்கள் காலியாக விட்டீங்கன்னு வைங்க, இந்த இடத்த நீங்கள் எம்டியாக விட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனை. இதுவுமே வந்து அந்த ஈசானியம் கட்டான கணக்கில் தான் வந்துடும். சரி, இப்படி கட்டாயி நீங்கள் கட்டிட்டீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாமலே வந்து நீங்கள் இந்த கன்னி அக்னி வாயு மூலையை கனெக்ட் பண்ணிட்டீங்க, இந்த ஈசானியத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம்னா கீழே சொன்ன மாதிரி தான். இங்கே நீங்கள் வந்து ஒரு கோலை ஊண்டிட்டு அந்த ஏரியா லென்த்துக்கு தக்கன நீங்கள் வந்து கம்பி ஊண்டி வந்து இதை வந்து தகர செட்டாக நீங்கள் போட்டு அமைச்சிக்கலாம். அந்த ஈசானியத்தை தகரமாக போட்டு, இது ஆசியாக போட்டிருந்தீங்கன்னா இது தகரமாக போட்டாலுமே இது வாஸ்து குறைபாடு கிடையாது, தப்பிச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு இப்போதைக்கு அந்த பட்ஜெட்டில் என்னால் வந்து அவ்வளோ செலவழிக்க முடியாது, தற்சமயத்துக்கு தற்காலிகமாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஈசானியத்தில் வந்து ஒரு கம்பியை ஊண்டிட்டு ஒரு இரும்பு ராடை வந்து ஊண்டிட்டு இங்கேருந்து வந்து நீங்கள் இந்த கட்டடம் வரைக்கும் வந்து ஒரு 7 அடியோ 8 அடியோ வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிடணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல அந்த இரும்பில் வந்து நீங்கள் வந்து டிசைனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஒரு கொக்கி போட்டுக்கிறதோ ஒரு செடி தொங்க விட்டுக்கிறது இது மாதிரியான விஷயங்களாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல, இந்த சைடில். சரிங்களா? ஆனால் முடிஞ்சளவு தலை தட்டாத அளவுக்கு வச்சா தான் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது. ஏன்னா அதனால தான் 7 அடிக்கு மேலே நம்ம சொல்கிறது. சரிங்களா? இது மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலும் இதுவுமே வந்து ஒரு ரெமெடி ஆகிடும், வாஸ்து ரெமெடி. தற்காலிகமாக இந்த இந்த பிரச்சனை வந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடுறதுனால இது ஒரு பரிகாரம் ஆகிடும். இல்லாட்டி தகர செட்டு போட்டுக்கிறது இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டில் இது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டிட்டு வந்து கட்டடத்தை கட்டி இது மாதிரி ஈசானியத்தை கட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு ரெமெடியை சொல்லுங்கள். இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு தெளிவுபடணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு பதிவில் இன்னும் சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகளோடு நீங்கள் எப்படி வீடு கட்டிங்க அப்படின்றத நம்ம தெரிந்ததை சொல்லும் யூடியூப் சேனலில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.